மற்றும் ஈரான் இடையே தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக போர் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது ஈரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. போர் நிறுத்தம் என்று ஈரான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இஸ்ரேலுடனான போரை நிறுத்துவதாக ஈரான் அரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இந்த நிலையில் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரானும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். ஈரான் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது போர் நிறுத்தம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் கடந்த 13 நாட்களாக நடந்து வந்த போர் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்று காலை கூட அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரு நாட்டு போர் நிறுத்தத்தை அறிவித்ததாக ஒப்பந்தத்தும் போடப்பட்டதாக தெரிவித்திருந்த நிலையில் ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. தற்பொழுது ஈரான் போர் நிறுத்த தொடர்பாக ஈரான் அதிகாரப்பூர்வ அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் உடனான போரை நிறுத்துவதாக ஈரான் அரசு தொலைக்காட்சியில் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அதற்கு ஈரான் முதலாக மறுப்பு என்பதை தெரிவித்திருந்தது. தற்பொழுது ஈரான் அரசு இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை ஈரான் முடிவு செய்திருப்பதாக ஈரானுடைய அரசு ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் உடனான போர் நிறுத்துவதாக ஈரானுடைய அரசு தொலைக்காட்சிகள் என்பது தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் 13 நாட்களாக மாறி மாறி இரு நாடுகளும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் மேற்கொண்டதற்கு பிறகாக இது உச்சக்கட்ட பதற்றத்தை மத்திய கிழக்கு பகுதிகளில் உச்சக்கட்ட பதற்றத்தை மேற்கொண்டது. அதற்கு பிறகாக ஈரான் மீது அமெரிக்கா மீது ஒரு சில அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தலைமை மீதும் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரு நாடுகள் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக தெரிவித்திருந்தார். முன்பு குறிப்பிட்டது போலவே இந்தியா பாகிஸ்தான் போலவே இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் கொண்டு வரப்படும் என அமெரிக்க அதிபர் தெரிவித்த நிலையில் அதே போல இரு நாடுகளுக்கு இடையே போர் ஒப்பந்தம் கையெழுத்தானது என காலையில் தெரிவித்திருந்தார். அதற்கு ஈரானுடைய அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது ஈரானும் அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்பொழுது முடிவு அடைந்திருக்கிறது. தற்பொழுது இறுதி நடவடிக்கைகள் முடியும் வரை 6 மணி நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் எனவும் மேலும் 12 மணி நேரம் போர் நிறுத்தம் தொடரும். இதன் முடிவில் இந்த போர் முடிவுக்கு வந்திருப்பதாக ஈரான் தரப்பும் தற்பொழுது பதில் தெரிவித்திருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் போர் நடத்திய நிலையில் தற்பொழுது இரு நாடுகளும் தற்பொழுது போர் ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.